சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவர் தோழர் சி முத்துக்குமாரசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, இன்றைய தினம் எதிர்வரும் மே 20 ஒரு நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு இன்று அறைகூவல் விடுக்கப்பட்டு கடந்த ஒரு 10 நாட்களாக அகில இந்திய அளவிலே இதுபோன்ற திறந்தவெளி கருத்தரங்கம், துண்டு பிரச்சுரம் விநியோகம் மற்றும் மக்களிடம் நமது கோரிக்கைகளை வலியுறுத்த பல்வேறு விதமான வடிவங்களிலே இன்றைக்கு தொடர்ச்சியாக இதுபோன்ற இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மே 20 கருத்தரங்கம், மே 20 வேலைநிறுத்தம் கிட்டத்தட்ட ஒரு 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு நாடுதழுவிய வேலைநிறுத்தம் என்பது நடைபெற இருக்கிறது. அதில் குறிப்பாக சட்ட தொகுப்பு மசோதா, இன்றைக்கு 4 சட்ட தொகுப்பு மசோதா என்பது இன்றைக்கு பேசு பொருளாகி இருக்கிறது. இந்த மசோதா இன்றைக்கு தொழிலாளர்களை எப்படியெல்லாம் நசுக்குகிறது, எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறது என்பதனை இதை மிக விரிவாக இந்த மசோதா என்பது தொழிலாளருக்கு நலனுக்கு எதிரான மசோதாவாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி அனைத்து பொதுத்துறை, மத்திய மாநில பொதுத்துறைகளிலும் இன்றைக்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பல்வேறு வடிவங்களில் போராட்டம் நடத்தினாலும் இன்றைக்கு அரசு, மத்திய மாநில அரசுகள் இன்றைக்கி ஒரு பணி நியமனத்திற்கு செல்லாமல் இன்றைக்கி கான்ட்ராக்ட் லேபர்களை வைத்து இன்றைக்கு பணி செய்யக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இந்த கான்ட்ராக்ட் லேபருடைய உழைப்பு சுரண்டல் என்பது இன்றைக்கி பரவலாக நடந்து வருகிறது. குறைந்தபட்ச கூலிக்கு அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு பஞ்சப்படி, பயணப்படியோ எந்தவித படி இல்லாமல் இன்றைக்கி வெறும் 500 ரூபாய் 600 ரூபாயில் இன்றைக்கி வேலை வாங்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. இதனால தான் நம்ம இந்த 17 அம்ச கோரிக்கையில் குறைந்தபட்சம் 26,000 ரூபாய் அவர்களுக்கு ஊதியமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி, மருத்துவ செலவுகள் மற்றும் பல்வேறு செலவுகளில் இன்றைக்கி பார்க்கும் பொழுது குறைந்தபட்சம் 26,000 ரூபாய் என்ற ஊதியம் நிர்ணயம் செய் என்ற ஒரு கோரிக்கை. அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு பழைய பென்ஷன், இன்றைக்கு புதிய பென்ஷனில் இருக்கக்கூடிய ஆபாயங்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால் பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்கிட வலியுறுத்தியும் இந்த மே 20 வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, அந்நிய மூலதன உச்சாரம், இன்றைக்கி இன்சூரன்ஸ் துறையிலே அந்நிய மூலதன உச்சாரம்பை உயர்த்தாதே, அனைத்து பொருட்களிலும் உள்ள ஜிஎஸ்டியை ரத்து செய், காலி பணியிடங்களை உடனடி நிரப்பு என பல்வேறு கோரிக்கைகளோடு இன்றைக்கு இந்த மே 20 என்ற வேலைநிறுத்தம் நடைபெற இருக்கிறது. இது குறித்து நம்முடைய தலைவர்கள் மிக விரிவாக பேச இருக்கிறார்கள். எனவே முதலாவதாக நம்முடைய சிஐடியுடைய மாநில செயலாளர் தோழர் ரசல் அவர்களை பேச வருமாறு உங்கள் சார்பாக அழைக்கிறேன்.